விஷயத்துக்கு வரலாம். இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டா தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்க போகிறது, அதை நாம இந்த பதிவில் பார்க்கலாம். தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு சாதனை படைக்கின்ற ஆண்டாக இருக்கிறது. ஒரு சாதனை படைக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரியும்ல. ஒரு கல்வியில ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர் படிக்கிறார். உங்களுக்கு சாதனை பெறுகின்ற யோகம் இருக்கிறது. அப்போ 1000 பேர்களை கடந்து நீங்க ஓடணும். அப்பதானே சாதனை கிடைக்கணும், இல்லைன்னா கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, குரு பயிற்சி இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் குரு மிதனத்துக்குள்ள போகிறார். ட்ரையாங்கிள்ல மூல திரிகோணம்னு சொல்லலாம். அதனால நேர்கொண்ட பார்வையில சிறப்பான சாதனை உங்களுக்கு காத்திருக்கிறது தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளே. அது மட்டும் இல்லாம இப்போ 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடங்கள், 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடங்கள், இதெல்லாம் ராகுக்கு சனி பகவான் இருக்குது. அதே நேரத்தில் கேது பகவானுடைய பயிற்சி இருக்கிறது. அதனாலதான் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டுன்னு நம்ம சொல்றோம். அப்ப தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நேர்மை பெருங்கொண்ட வெற்றியை தரும். நன்னா புரிஞ்சுக்கிடணும். எங்க வெற்றி இருக்கிறது? நேர்மை, சார்பான மைண்டு, வேகமான முன்னேற்றம். இதெல்லாம் இந்த ஆண்டு தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு உண்டு. கல்வி படித்தவாளுக்கு நீங்கள் நினைத்த வேலைக்கு உங்களுடைய முயற்சி 100% இருந்தால் இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல படிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு கல்யாண ஆண்டாக சொல்லலாம். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வருகின்ற ஆண்டாக இருக்கிறது. அதை முதல்ல நிறுத்திக்கங்க. அதே போல குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி, ஆடை ஆபரணங்கள், பொன்பொருள் சேர்க்கை எல்லாம் இந்த ஆண்டு உண்டு தனுசு ராசிக்கு. எப்பவுமே வெள்ளை போல ஷார்ப்பா இருக்கணும். அதனாலதான் தனுசு ராசிக்கு சின்னத்தை வில் அன்புகளாக வச்சிருக்கிறோம். அன்போடு சேர்ந்து நேர்கொண்ட பார்வை இருந்தால் உங்களை அடிக்க ஒரு ஆள முடியாது. அந்த மாதிரி அறிவாற்றல் படைத்தவர்கள் நீங்கள். அதே போல கம்ப்யூட்டர் கணினின்னு சொல்லக்கூடிய அந்த சாப்ட்வேர் துறைக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடிய மாணவியர்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், சினிமா கலைத்துறையாக இருக்கட்டும், கலைத்துறைகளில் எத்தனையோ விதங்கள் இருக்கு. அதுக்குள்ள எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் வெற்றி. அரசியல் துறைக்குள்ள இருக்கிறவருக்கும் வெற்றி.